மக்களே நாங்க ஸ்ரீ நாம இருக்கிறது பாத்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டு, அதாவது 21st செஞ்சுரி. ஸோ நமக்கு தெரியும், நமக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த ஒரு மக்களும் பாத்தீங்கன்னா நாம இப்ப யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு டெக்னாலஜியோ இல்லை பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஃபோன் இருந்தா போதும். நீங்க வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஃபோன் வந்தது. ஸோ அதாவது நம்ம ஒரு காலம் சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் இருந்தது. ஸோ அதுல வந்து நமக்கு என்ன வேணுமோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஃபோன் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணி இல்லைன்னா பாத்தீங்கன்னா சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்பெல்லாம் நீங்க சொல்ல கூட தேவையில்லைங்க, ஜஸ்ட் வந்து அதை போட்டோ எடுத்து ஆக்சுவலா வந்து சர்ச் பண்ணா கூட போதும். ஸோ அசால்ட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைச்சிருது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெக்னாலஜில ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி காலத்துல, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரிங்கிற விஷயம் வேணும். அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 200 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் அப்படியே தெரிஞ்சிருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க சொல்லாத வகையில யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ கதைகள், அதாவது இந்த பொருளை தான் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் இப்ப வந்து இவ்வளவு வளர்ந்திருக்கு. ஸோ அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுவரையும் வாழ்ந்த மக்களை விட நாம ரொம்ப முன்னேறப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த அதிகமா நமக்கே தெரியும், இந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நாம தான் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னேறப்பட்டவர்கள். அதை எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. ஸோ அந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து உங்களால கட்ட முடியும். ஸோ வந்து அந்த வீடு வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அந்த வீடை கட்டி முடிக்க பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகும். ஸோ அப்படி 1 வருஷம் ஆகி ஆக்சுவலா வந்து நீங்க கட்டக்கூடிய அந்த ஒரு வீடு பாத்தீங்கன்னா நமக்கும் தெரியும், அதாவது கட்டுறவங்களுக்கும் தெரியும், கட்ட சொல்ற நமக்கும் தெரியும், அது கண்டிப்பா ஒரு 50 வருஷம் தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அது வந்து டேமேஜ் ஆகி அதுவே பாத்தீங்கன்னா அழிஞ்சிடும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா உண்மை. இது எல்லாத்துக்குமே நமக்கே தெரியும்ல. ஆனா ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு பிணத்தை வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா கட்டப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா 4500 வருஷமா இன்னைக்கு வரையும் வந்து அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தானே. உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு எகிப்து. ஸோ நான் சொன்னல, இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டு 21st செஞ்சுரியே பாத்தீங்கன்னா ஒரு வீடை கட்டி முடிக்க நமக்கு 1 வருஷம் ஆகுது. அது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசுலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடு தானே. ஸோ ஒரு எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 1 வருஷம் ஆகுமா. ஸோ ஆனா அவங்க கட்டினா அந்த ஒரு பிரமிட், ஆக்சுவலா வந்து இந்த பிரமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஹைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா 2 ஒட்டகச்சிவிங்க வந்து நம்ம நிக்க வச்சோம்னா எவ்வளவு ஹைட்ல இருக்குமோ அந்த அளவுக்கு, அதாவது 139 மீட்டர். ஸோ இதுவரையும் கட்டினே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ்ல அதிகமான ஹைட் இருக்கக்கூடிய ஒரு பிரமிடோட ஹைட் பாத்தீங்கன்னா 139 மீட்டர். ஸோ நம்மளோட வீட்டுல எவ்வளவு மீட்டர் இருக்கும் நினைச்சு பாருங்க, சும்மா காமெடி தான் வரும். ஆக்சுவலா அவ்வளவு பெரிய ஹைட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிடை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சும்மா கற்பனை பண்ணி நினைச்சீங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அந்த நம்ம வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா அதுல ஒரு செங்கல் யூஸ் பண்றோம்ல. ஸோ அந்த செங்கலோட வெயிட் எவ்வளவு இருக்கும், சுமார் வந்து ஏதாவது ஒரு இருக்கும், அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோக்கு கம்மியா இருக்கும், அதுவே ஜாஸ்தி தான். ஸோ இப்போ அதை விட்டுடலாம். ஆனா இந்த பிரமிட் இருக்குல்ல, ஸோ இது கட்டப்பட்ட அந்த ஒவ்வொரு கல்லும் பாத்தீங்கன்னா 1 டன்ல இருந்து 15 டன் வரையும் இருக்குமாங்க. 1 டன் கூட கிடையாது, 3 டன்ல இருந்து 15 டன் வரையும். கரெக்டா சொல்லணும்னா அவ்வளோ வெயிட் இருக்குமா. டன் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் 1000 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அவ்வளோ வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து அவங்க பாலைவனத்துல தான் பிரமிடை கட்டியிருந்தாங்க. ஸோ பாலைவனம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும் ஃபுல்லா மணலா தருவோம். அங்க நீங்க வந்து ஒரு தண்ணியை கூட தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த கல்லை பாத்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா பாலைவனத்துல எப்படிங்க கல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கல்லை வந்து எங்கிருந்து அவ்வளோ எடையை கொண்ட ஒரு கல்லை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னல, ஸோ ஒரு 15 டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு வெயிட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு யானை இல்லைங்க, 2 யானையோட வெயிட். ஸோ நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளவு வெயிட்டா இருக்கக்கூடிய பொருளை வந்து எங்கேயோ இருந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா வேற செதுக்கணும். ஏன்னா பிரமிட் அந்த ஷேப் நான் பார்த்தாவே தெரியும், அவங்களுக்கு எல்லா கல்லும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் இல்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல கிடைக்காது. ஒரு பக்கத்துல இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இன்னைக்கு 7 ஒண்டர்ஸ்ல, அதாவது 7 அதிசயங்கள்ல, உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒரு விஷயமா பிரமிட் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வருது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, வந்து பிரமிட் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு தெரிஞ்ச பாத்தீங்கன்னா 138 பிரமிடை பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க எகிப்திய மக்கள் இல்லாம. ஸோ மொத்தமா எல்லாரும் சேர்த்தி. ஸோ இப்ப இருக்கிறத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பிரமிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு தாஜ்மஹால் அப்படின்னா ஸோ அது ஒன்னு தான் இருக்கு. ஸோ அது ஒரு ஒண்டர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஐஃபில் டவர் இருக்குன்னா அது ஒன்னு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சீன பெருஞ்சுவர் இருக்குன்னா அது ஒன்னு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு தான் இருக்கு. ஆனா எகிப்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பிரமிட்ஸை பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. இதை ஏன் வந்து இப்படி சொல்றேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏன் ஒரு தாஜ்மஹால் தான் கட்டியிருக்காங்கன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு வேலையெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஃபில் டவர் தான் கட்டியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஒரு வேலையும் கஷ்டம். ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே கட்டி முடிச்சிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை. ஆனால் எகிப்திய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாமையான அதிசயம் அப்படின்னா ஸோ இதுதான். ஸோ இவங்க அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ஒரு 138 பிரமிட் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ இது இல்லாமல் மேபி வந்து நமக்கு தெரியாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்வையில் இல்லாமல் நிறைய பிரமிட்ஸ் அழிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. ஸோ எவ்வளோ ஈஸியாக அந்த ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு பிரமிடுக்கு வந்து 20 வருஷம் தான். ஸோ அதுக்கு மேலே வந்து எடுக்கவே மாட்டாங்களாம். ஸோ நினைச்சு பாருங்க வர அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா கட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு செங்கல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு அந்த ஒவ்வொரு பிரமிட்லையும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு 2,30,30,000 கல் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொன்னல அதாவது இந்த 3 டன்ல இருந்து ஒரு 15 டன் எடை கொண்ட அந்த ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவ்வளோ கல் அதாவது 2,30,000 கல்லை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பிரமிட் கட்டவும். ஸோ அவ்வளோ கல்லை வந்து எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஷேப்பு ஸோ வந்து தூக்குறது ஒரு விஷயம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கொண்டு வந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒட்டகச்சிவிங்க ஹைட்னா அதாவது 139 மீட்டர் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹைட்ல அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்சுவலாக வந்து வெயிட்டான பொருளை வந்து தூக்குறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ ஹைட்ல வந்து எப்படி தூக்கியிருப்பாங்க அதை வந்து எப்படி அந்த மாதிரி அட்டாச் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ஒரு வேலையை செய்யும் போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இன்னொரு விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அக்யூரசி. அதாவது இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். நம்ம என்னதான் வந்து ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு ஜாமெட்ரியில இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடக்கும். ஆனால் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த ஒரு அக்யூரசியில எந்த ஒரு தவறுமே நடக்கல. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் தானே அந்த மாதிரி ஷேப்ல தானே பிரமிட் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து நமக்கு பார்க்க வெளியே தெரியும். ஆனா இந்த பக்கம் ஒரு சைடு ஸோ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரமிட்ல ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸோ இந்த 2 சைடு அதாவது இப்படி இருக்குதுன்னா ஸோ இதுல இருந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகும்போது அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னா இதுல இருந்து ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு புள்ளி கூட மாறாம ரேஷியோ கூட மாறாம பாத்தீங்கன்னா கரெக்டா 230.3 மீட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட் ரீடிங்கா இருந்திருக்கு. ஸோ இவ்வளவு அக்யூரசியா மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் பாத்தீங்கன்னா அக்யூரசியா இருந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் பொதுவாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து 90 டிகிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த 4 பக்கத்துலையும் ஸோ அந்த ட்ரையாங்கிளோட 4 பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டா சரியா பாத்தீங்கன்னா 52 டிகிரியில பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அக்யூரசியா அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு வேலை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ அதுல கூட பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன தவறு கூட ஒரு ரேஷியோட கூட பாத்தீங்கன்னா ஒரு தவறு இல்லாம இருந்திருக்குன்னா ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட வேலையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே வந்து அவங்க தனியாக தான் அதெல்லாம் செஞ்சாங்களா ஏலியன்ஸ்ல இருக்காங்களா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதையில வந்து உண்டாகுது. இன்னொரு அதிசயமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். அதாவது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு மிட் நைட் டைம்ல அதாவது ஒரு காலையில பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். மதிய நேரத்துல அதாவது இந்த சூரியனோட அந்த ஒரு தாக்கத்துல அது இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா சும்மா சுட்டி எரிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நம்மளோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ ஆனா பிரமிட்ல பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் ஒரு காலையில நேரமா இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு மதிய நேரமா இருக்கட்டும் சம்மர் விண்டர் எந்த இதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த பிரமிட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சீரான டெம்பரேச்சர் இருக்குமா. ஸோ எப்படி இந்த மாதிரி கட்டினாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல மர்மங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கும். ஸோ எதுக்காக கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏன் அதாவது நம்மளோட அந்த ஒரு புத்த மதமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜெயினிச மதமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹிந்து முஸ்லீம் எந்த ஒரு மதத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த ஒரு உடலை பார்த்தீங்கன்னா எரிப்பாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா புதைப்பாங்க. ஆனால் எகிப்திய மக்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. அதாவது ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருந்தாங்க. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதாவது இறந்தவங்க இருக்காங்களே ஸோ அவங்க யூஸ் பண்ண பொருள் அது மட்டும் இல்லாம அவங்களோட பொருள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே பாத்தீங்கன்னா புதைச்சிருவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களோட நாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு செத்தா கூட ஸோ அதையும் பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா குறி தோண்டி பறிச்சிருவாங்களாம். ஸோ இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ அவங்க பொறுத்தர வரையும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஸோ அவங்களோட உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆன்மா வந்து எடுத்து யூஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸா
இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா அதை நம்பி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரனா இருந்தாலும் சரி, அவங்களோட பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதோட வந்து புதைச்சிருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்தது பல விஷயமா. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த ஒரு கதையை கேட்கும்போது நமக்கே தெரியும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய காசு வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா ஸோ அந்த மொத்த காசையும் பார்த்தீங்கன்னா புதைச்சிருவாங்க. கேட்க பார்த்தீங்கன்னா முட்டாத்தனமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை கேட்கும்போது நமக்கே தெரியும் அவங்க இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு பணக்காரங்க வந்து இறந்துட்டாங்கன்னா ஸோ அந்த காசை வந்து நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சா பார்த்தீங்கன்னா நமக்கு இப்பயே வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக திருடர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குழி தோண்டி மறுபடியும் இவங்க எடுத்துட்டு திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏற்றிய மக்கள் வந்து ஸோ இதை வந்து ஏதோ தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு சோறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி மாறிடுச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மாஸ்க், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் அட்டாச்மெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் இல்லை. ஸோ அதே மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபேஷன் மாதிரி மாறி ஒரு மிகப்பெரிய அதாவது என்கிட்ட காசு அதிகமாக இருக்கு, ஸோ என்னோட கல்லரை வந்து ரொம்ப பெருசாக நான் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தான் பார்த்தீங்கன்னா பிரமிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது போக போக என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பான் அவன். ஸோ நிறைய காசும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சம்பாதிச்சு வச்சிருப்பான். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிணவரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி செஞ்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாதுகாப்பாக வைக்கணும். ஸோ நான் வந்து இறந்ததுக்கப்புறம் இல்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நான் இங்கே உள்ள போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய பிரமிட் அப்படிங்கிற விஷயம் வந்து கதை ஆரம்பிச்சது.